Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academy TNPSC Field Survey and Draftsman இதுக்கு வந்து daily topic wise test வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 21 and 22 இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுவரைக்கும் இந்த டெஸ்ட்டை யாராச்சும் எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? அதாவது டெஸ்ட் 21 சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் 22 அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இன்னொரு லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்க, இதுக்கான டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 21 and 22 இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டாபிக் வந்து என்னன்னா தியோடலைட். சரிங்களா? தியோடலைட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு சர்வே சிலபஸ்ல மட்டும் தான் இருக்கு, டிராஃப்ட்மேன் சிலபஸ்ல இல்ல. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படினே சொல்லலாம். சரிங்களா? ஒரு 20 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல கேட்பாங்க. ரொம்ப நல்ல டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தியோடலைட் அப்படின்றது என்னன்னா ஜெனரலா வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள் இது ரெண்டுத்துக்குமே மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது, தியோடலைட். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The process of turning the telescope in a theodolite, the vertical plane through the 180 degree about the Trunnion axis அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிளேன்ல வந்து வெர்டிகலா வந்து 180 டிகிரிக்கு வந்து ஒரு டெலஸ்கோப்பை ரொட்டேட் பண்ணா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இதான் டெலஸ்கோப்னு வைங்களேன். இந்த டெலஸ்கோப்பை இப்படி நம்ம ஹரிசாண்டலாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணலாம், அதே சமயத்துல இப்படி வெர்டிகலாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணலாம். சரிங்களா? ஹரிசாண்டலா ரொட்டேட் பண்றதுக்கு பேர் என்னன்னா ஸ்விங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெர்டிகலா ரொட்டேட் பண்றதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டிரான்சிட்டிங்க்கு அனதர் நேம் என்னன்னா ரிவர்சிங் அப்படின்னு சொல்லலாம். ரிவர்சிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிளஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். PLUNGING அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்விங்கிங் அப்படின்றதுக்கு அனதர் நேம் எதுவும் கிடையாது. இது வந்து ஹரிசாண்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஹரிசாண்டல் பிளேன் வெர்டிகல் பிளேன் தான். சரிங்களா? அதாவது ஹரிசாண்டல் ஆக்சிஸை மையமா வச்சு வெர்டிகல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணா அதுக்கு பேர் என்னது, டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹரிசாண்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்றது, வெர்டிகல் ஆக்சிஸை மையமா வச்சு ஹரிசாண்டல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணா அதுக்கு பேர் ஸ்விங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் சொல்ற முக்கியமான ஹிண்ட்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. வெர்டிகல் பிளேன்னு சொன்னா டிரான்சிட்டிங் அடிங்க. அதாவது இந்த மாதிரி வெர்டிகல் பிளேன்ல ரொட்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? வெர்டிகல் ஆக்சிஸ் கிடையாது, வெர்டிகல் பிளேன். சரிங்களா? வெர்டிகல் பிளேன்னு சொன்னா டிரான்சிட்டிங் அடிக்கணும், ஹரிசாண்டல் பிளேன்னு சொன்னா என்ன அடிக்கணும், ஸ்விங்கிங் அடிக்கணும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். கண்டிப்பா எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The process of turning the telescope about the vertical axis in horizontal plane. இப்பதான் நான் சொன்னேன், horizontal planeல ரொட்டேட் பண்ணா அதுக்கு பேர் என்னது, ஸ்விங்கிங். இதுவே vertical planeல ரொட்டேட் பண்ணா அதுக்கு பேர் டிரான்சிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரிவர்சிங்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பிளஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The size of theodolite is specified by அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு தியோடலைட் இருக்குன்னா அதோட சைஸை வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா அதோட பிளேட்டை பேஸ் பண்ணி தான். அதோட பிளேட்டை பேஸ் பண்ணி அது லோயர் பிளேட்டா அப்பர் பிளேட்டா அப்படின்றது கேட்பாங்க. லோயர் பிளேட் அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? டயாமீட்டர் ஆஃப் லோயர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து டயாமீட்டர் ஆஃப் லோயர் பிளேட், அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 4. The theodolite is a most precise instrument designed for அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ தியோடலைட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் எடுத்தோடனே அந்த क्वेश्चन தான் உங்களுக்கு சொன்னேன். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிளை மெஷர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி, மெஷர்மெண்ட் ஆஃப் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 5. The transist theodolite, the index frame or T-shaped frame consisting of a vertical leg is known as அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இந்த क्वेश्चन ஞாபகம் வச்சுக்கங்க. வெர்டிகல் லெக் பேஸ் பண்ணி வரது தான் என்னன்னு சொல்லுவாங்க, கிளிப்பிங் ஹார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது, கிளிப்பிங் ஹார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 6 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. A telescope is said to be invented அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதை இன்வென்டட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. vertical circle is
vertical circle is to right and the bubble of the telescope is down. சரிங்களா? அதாவது vertical circle வந்து ரைட் சைடுல போய்டும். அதே சமயத்துல டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய பபிள் வந்து டவுன்ல வந்துரும் அப்படினு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. Question number 7. The crosshair in a surveying telescope are placed in அப்படினு சொல்லுவாங்க. சரிங்களா? crosshair அப்படின்றது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து டெலஸ்கோப்ல வந்து இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் A என்ன சொல்றாங்க பாருங்க. The midway between the eyepiece and the objective lens அப்படினு சொல்றாங்க. ஆப்ஷன் B என்ன சொல்றாங்க பாருங்க. much closer than the eyepiece to then the objective piece. சரிங்களா? much closer than eyepiece அப்படின்றது தான் சொல்லணும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B தான் கரெக்ட்டான ஆன்சர். crosshair வந்து பாத்தீங்கன்னா much eyepiece-க்கு ரொம்ப க்ளோசர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 8. The line joining the optical center of objective glass and center of eyepiece is known as அப்படின்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா axis of telescope. சரிங்களா? அதாவது ஆப்ஜெக்ட் கிளாஸோட சென்டர்லயும் ஐபீஸோட சென்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஆப்டிகல் சென்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் ஐபீஸ் அதுக்கு பேர் தான் என்னது? ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 9 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The imaginary line tangential to the longitudinal curve of the level at the center of bubble tube is known as அப்படினு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? tangentialனு சொன்னாலே நமக்கு வந்து ஹரிசாண்டல் தான் ஞாபகம் வரும். நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு ஆப்ஷன் A அடிச்சிருப்பீங்க. லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் அப்படின்றது கரெக்ட். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியோடலைட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூப் அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா? ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூப் அப்படின்னு சொல்லி இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 10 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. when a crosshair are not clearly visible அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ நீங்க டெலஸ்கோப் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்கும்போது அதுல வந்து இந்த மாதிரி சர்க்கிள் அதுல ஒரு பிளஸ் மாதிரி இருக்கும். இந்த பிளஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க கிராஸ்ஹேர். இப்போ இந்த கிராஸ்ஹேர் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து பாத்தீங்கன்னா தெரியல, நாட் கிளியர்லி விசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த டைம்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு கிளியர்லி விசிபிளா இல்லனா நீங்க வந்து ஐபீஸ் வந்து என்ன பண்ணி ஆகணும்? ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஐபீஸ் ஷுட் பி ஃபோக்கஸ் அப்படின்றதா இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 11. in order to measure horizontal angle more accurate than the vernier அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து horizontal angle வந்து more accurate-ஆ இருந்துச்சு அப்படினா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரிப்பீட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஹரிசாண்டல் ஆங்கிள் மோர் அக்யூரேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ரிப்பீட்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் ரிப்பீட்டேஷன் இஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12. in a theodolite survey the face left observation means அப்படின்றாங்க. சரிங்களா? face left face right அப்படின்னு சொல்லி ரெண்டு இது இருக்கு. face left அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கங்க. the vertical circle of the instrument on the left side அதாவது அப்சர்வரோட லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெர்டிகல் சர்க்கிள் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபேஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 13 பாருங்க. the least count of vernier theodolite. vernier theodolite ஓட least count எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. 20 செகண்ட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? vernier theodolite ஓட least count எவ்வளவு வரும்? 20 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 14. the index frame of a theodolite is அப்படின்றாங்க. சரிங்களா? தியோடலைட்ல இண்டெக்ஸ் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு T ஷேப்ல இருக்கும். இதுவே ஒரு டைம் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. அது என்ன ஷேப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. T ஷேப்டு. சரிங்களா? இண்டெக்ஸ் ஃப்ரேம் அப்படின்றது T ஷேப்டு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. T ஷேப்டு ஃப்ரேம் carrying the vernier of the vertical circle அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 15 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the diaphragm of a surveying telescope is held inside the telescope அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ டயாபிராம் அப்படின்றது at the end of the அதாவது ஐபீஸ் ஓட எண்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? at the end of the nearer ஐபீஸ் அப்படின்றது இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 16. the integral part of a theodolite mounted on a spindle is அப்படின்றாங்க. சரிங்களா? தியோடலைட்ல இருக்கக்கூடிய integral part அப்படின்றது horizontal axis அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 17.
In a telescope, the ratio of focal length of object to the eyepiece is known as அப்படின்றாங்க. சரிங்களா? Focal length of object divided by eyepiece அப்படின்றதை என்னன்னு சொல்லுவாங்க? Magnification அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? Magnification அப்படின்றதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 18 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. The real image of the object formed by the objective must lie அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து real image அப்படின்றது வந்து கிராஸ் ஏர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து இன் பிளேன் ஆஃப் கிராஸ் ஏர் அப்படின்றதா சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இன் பிளேன் ஆஃப் கிராஸ் ஏர் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 19 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் அப்படின்றது லெவலிங் சப்ஜெக்ட் லெவலிங் யூனிட்ல வராது. இதுலயே தனியா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தியோடலைட்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாரு. அதாவது தியோடலைட் டாபிக்ல லெவலிங் क्वेश्चनலாம் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்களா? ஆக்சுவலா வந்து உங்க ஃபீல்ட் சர்வே சிலபஸை செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து லாட்டிடியூட் டிபார்ச்சர் அப்படின்றது இது தியோடலைட் டாபிக்ல தான் தியோடலைட் சிலபஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் மட்டும் தனியா ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? தியோடலைட் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் அப்படின்றது ஒரு மெத்தட் ஆஃப் லெவலிங்னு சொல்லுவாங்க. இது டைரக்ட் மெத்தட்ல வருமா இல்ல இன்டைரக்ட் மெத்தட்ல வருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து இன்டைரக்ட் மெத்தட்ல தான் வரும். சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் அப்படின்றது இன்டைரக்ட் மெத்தட்ல தான் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 20. Reduction of a reading involves use of அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் tachometric table அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ரீடிங்கை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட் நம்ம போறோம். இப்போ டெஸ்ட் 22 பொறுத்த வரைக்கும் கர்வ்ஸ் டாபிக்ல இருந்து தான் क्वेश्चंस வந்து கேட்டிருந்திருப்பாங்க. சரிங்களா? சில क्वेश्चन ஈஸியா இருந்திருக்கும், சில क्वेश्चन கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. the radius of 1 degree curve is அப்படின்றாங்க. சரிங்களா? இது ஒரு டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டிகிரி கர்வ் வந்து பாத்தீங்கன்னா 1719 மீட்டர் வரும். சரிங்களா? ஒரு டிகிரி கர்வ் அப்படின்றது 1719 மீட்டர் வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 22. The relationship between radius of r and degree d is அப்படின்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து இதுல நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. 30 மீட்டர் 20 மீட்டர் 10 மீட்டர் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சரிங்களா? 30 மீட்டர் பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் வந்து 1719 divided by d அப்படின்னு சொல்லுவாங்க. d ன்றது டிகிரி ஆஃப் கர்வ், r ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 30ல பாதி 15. சரிங்களா? 15ல இருந்து 2 கூட்டிக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 1719 divided by d அப்படின்றது இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 23. with a notation of carrying the usable meaning super elevation in railway அப்படின்றாங்க. சரிங்களா? சூப்பர் எலிவேஷன் அப்படின்றது ஜெனரலா ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். E plus F is equal to V square by GR அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா V square by 127 into capital R அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா ரயில்வே பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எழுதி போட்டிருக்கிறது ஹைவே. ரயில்வே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா எக்ஸ்ட்ராவா கேபிட்டல் G வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கணும். சரிங்களா? கேபிட்டல் G into V square by GR அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. the allowable centrifugal ratio for railway is அப்படின்றாங்க. இது வந்து டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோடு ரயில்வேன்னு ரெண்டு இருக்கு. ரோடை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ரோடை பொறுத்த வரைக்கும் 1/4, ரயில்வே பொறுத்த வரைக்கும் 1/8. சரிங்களா? ரோடு எத்தனை வார்த்தை வருது? 4 வார்த்தை வருது. சரிங்களா? அதனால ரோடுக்கு வந்து 1/4 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயில்வே எத்தனை வார்த்தை வருது? RAIL WAYS. சரிங்களா? 8 வார்த்தை வருது. அதனால 1/8 அப்படின்றது ரயில்வேக்கு. சரிங்களா? இந்த வந்து நீங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்டை வந்து பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம்ல தப்பு பண்ணாம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 25. the first tangent point is also known as அப்படின்றாங்க. சரிங்களா? first tangent point அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா point of curve அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? first tangent point அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? point of curve அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 26.
The second tangent point is also called அப்படின்றாங்க சரிங்களா. first tangent point வந்து point of curve னு சொல்லுவாங்க. second tangent point அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, point of tangency அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. second tangent point வந்து point of tangency அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. next பாருங்க question number 27. when a two tangent AB and BC சரிங்களா, அதாவது AB BC ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு டான்ஜென்ட் வந்து ஒன்னோட ஒன்னு இப்படி மீட் ஆகும் சரிங்களா, அந்த பாயிண்ட் வந்து B ன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. ரெண்டு டான்ஜென்ட் வந்து ஒன்னோட ஒன்னு மீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, வர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதுக்கு பேர் என்னது, வர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே கர்வ்ஸ் டாபிக்ல ஜெனரலா கேட்கக்கூடிய क्वेश्चन, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ், அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ்னாலும் அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா r into secant del by 2 minus 1 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க the versine of the curve அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. versine of the curve வந்து பாத்தீங்கன்னா r into 1 minus cos del by 2 சரிங்களா. r into 1 minus cos del by 2 அப்படின்றதா என்னது, versine of the curve கான ஃபார்முலா சரிங்களா. இது எல்லாமே ஃபார்முலா தான், மனப்பாடம் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க question number 30. the length of a unit chord should not more than அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. இப்போ வந்து கார்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரேடியஸ்ல எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. 1/20th வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் சரிங்களா. டோட்டல் ரேடியஸ்ல எவ்வளவு இருக்கணும், 1/20th வந்து இருக்கணும். 1/20th ஆஃப் த ரேடியஸ் அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க question number 31. the length of the long chord, long chord கான ஃபார்முலா என்ன, L is equal to 2r into sin del by 2 அப்படின்றது ஃபார்முலா சரிங்களா. அதே மாதிரி tangent அப்படின்றது இன்னொரு ஃபார்முலா. tangentக்கு வந்து r into tan del by 2 அப்படின்னு சொல்லுவாங்க. long chordக்கு 2r into sin, அதே மாதிரி tangentக்கு r into tan அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க question number 32. question number 32 பாருங்க the intrinsic equation of the ideal transition curve is given by அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. ideal transition curve இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க. L by 2r அப்படின்றதா இதுக்கான ஃபார்முலா சரிங்களா. pi is equal to L by 2r அப்படின்றதா என்னன்னு சொல்லுவாங்க, ideal transition curve கான ஃபார்முலா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க question number 33. the ideal transition curve சரிங்களா. இப்போ வந்து ஜெனரலா இது கர்வ்ஸ்ல வந்து ஐடியல் ஷேப் என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. இது வந்து கிளாத்தாய்டு ஷேப்ல தான் வந்து இருக்கும் சரிங்களா. ஐடியல் ஷேப் வந்து கிளாத்தாய்டு கர்வ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க question number 34. the vertical curve is considered as அப்படின்றாங்க. இப்போ வந்து ஜெனரலா vertical curve அப்படின்றது நம்ம parabolic curve தான் கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. vertical curve அப்படின்றது parabolic curve தான் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் question number 35 பாருங்க. the length of transition curve, length of transition curve க்கு ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க. L is equal to VQ by CR அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு length of the transition curve க்கு ஃபார்முலா L is equal to VQ by CR. இது C கான ஃபார்முலா என்னன்னு கேட்கலாம். C is equal to 80 divided by 75 plus V அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனப்பாடம் பண்ணிக்கங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question number 36 பாருங்க. the vertical curve is designed on the basis of அப்படின்னு சொல்றாங்க. இப்போ vertical curve அப்படின்றது வந்து மினிமம் சைட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க question number 37. with a notation carrying their usual meaning the cross sectional area in two level section அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. அதான் two level section, இதுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்க. 1/2 into b by 25 plus small h into b1 plus b2 minus b square divided by 25 அப்படின்றதா இதுக்கான ஃபார்முலா சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question number 38 என்ன சொல்றாங்க பாருங்க. the theodolite in which the telescope can revolve through the complete revolution in which a telescope can be revolved through the complete revolution in vertical plane சரிங்களா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா vertical planeல வந்து கம்ப்ளீட்டா ரெவல்யூஷன் ஆகக்கூடியது என்ன டைப் ஆஃப் தியோடலைட் அப்படின்னு கேக்குறாங்க. இதுதான் வந்து டிரான்சிஸ் தியோடலைட் சரிங்களா. அதாவது தியோடலைட்ல டிரான்சிஸ் தியோடலைட், நான் டிரான்சிஸ் தியோடலைட்னு ரெண்டு இருக்கு சரிங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும், டிரான்சிஸ் தியோடலைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இது எல்லாமே டேக்கோமெட்ரியில ஒன் ஆஃப் த கொஸ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நான்
ஸ்டேடியா சிஸ்டம் அல்லது டேஞ்சென்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஸ்டேடியா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் ஃபிக்ஸ்டு ஏர் மெத்தடு, மூவபிள் ஏர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே தான் வரும். அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 39. ஃபேஸ் லெஃப்ட் பொசிஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேஸ் லெஃப்ட், ஃபேஸ் ரைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தியோடலைட்ல கேட்பாங்க. ஃபேஸ் லெஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஃபேஸ் லெஃப்ட்டுக்கு அனதர் நேம் என்ன சொல்லலாம்னா டெலஸ்கோப் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, the fine adjustment of a theodolite is done by அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தியோடலைட்ல வந்து பார்த்தீங்கன்னா fine adjustment அப்படின்றது டேஞ்சன்ட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? டேஞ்சன்ட் ஸ்க்ரூ அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு 40 கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்ச் டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம TAF IAS அகாடமியில் பார்த்தீங்கன்னா TNPSC AE JDO ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து புதுசாக ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேமு ஆரோவில் பேட்ச். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 8 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். டெக்னிக்கல் GS ரெண்டுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாसेस வந்து கொடுக்கிறோம். கிளாसेसோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 9500384300 அப்படி இல்லனா 8668029422 அப்படி இல்லனா 6382809713 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்ச்க்கான ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேமு ரிமோட் சென்சிங் பேட்ச். சரிங்களா? இப்போ நம்ம டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபீல்டு சர்வே, டிராஃப்ட்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த 11 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வே மட்டும் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னா 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். டிராஃப்ட்மேன் வந்து ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? மொத்தமா 2200 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? இந்த டெஸ்ட்டோட சேர்த்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல ரிவிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. இந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் சொல்லலாம். மொத்தம் 11 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 11 டெஸ்ட்டும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனை பொறுத்த உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் நம்ம TAF IAS அகாடமி 60 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்ல நீங்க டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 9500384300 அப்படி இல்லனா 6382809713 அப்படி இல்லனா 8668029422 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஆன்லைனுக்கு வந்து அட்மிஷன் போறதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட வந்து TNPSC AE JDO ஆன்லைன் ரெகுலர் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்குது. அட்மிஷன் போடுறவங்க வந்து இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் நீங்க நல்லபடியாக கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.